குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காம வெக்கேஷனில் ஊருக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து போலி வீடியோ கால் மூலயமா 1226 தினார் ஒரு குவைத் பொண்ணு இழந்திருக்காங்க. அந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுபோல் ஜலீபில் ஒரு மர்மமான முறையில் இறந்திருக்காரு. அந்த நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். இதுபோல் குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். முதல் செய்தி, ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, குவைத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்காமல் யாரெல்லாம் வெக்கேஷன் போக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் குவைத் ஏர்போர்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம். அதுபோல் இப்போ வெக்கேஷனில் யார் இருக்காங்களோ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்காமல் அவங்களாம் குவைத் ஏர்போர்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த ஏர்போர்ட் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாரெல்லாம் ஊருக்கு போகிறீங்களோ அவங்களாம் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு மறக்காமல் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஊருக்கு போங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் போன வாரம் ஒரு ஏமாற்று சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு குவைத்து பெண்ணுக்கு வீடியோ கால் வந்திருக்கு. அந்த கால் பண்ண நம்பர் சொல்லியிருக்காங்க, நான் காவல் நிலையத்திலிருந்து பேசுகிறேன், உங்களுடைய ஏடிஎம்மோட பின் நம்பர் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அந்த குவைத்து பெண்ணு கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த குவைத் பெண்ணு ஏடிஎம்ல இருந்து சுமார் 1226 தினார் திருடு போயிருக்கு. உடனே அந்த பெண்ணு பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. உடனே குவைத் காவல்துறை அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு இந்த ஏமாத்தின நபரை தேடிக்கிட்டு வராங்க. அதனால இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களையே நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ராங் கால் மெசேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க. யாருக்கிட்டே உங்கள் சீக்ரெட் பாஸ்வேர்ட் எல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. அடுத்த செய்தி, நேற்று ஜலீப் சூக் ஏரியாவில் ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் அவருடைய உடலை கைப்பற்றி மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய அவருடைய உடலை தடவியல் ஆய்வுத்துறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவைத் நாட்டின் முதல் இந்திய வானொலி ஒளிபரப்பை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. அடுத்த செய்தி, குவைத்தில் உள்ள வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் ஆய்வு குழுவானது போலி பொருட்களை விற்பனை செய்ததற்காக ஜகராவில் உள்ள 6 கடைகளை சீல் வைத்து மூடியுள்ளார்கள். அடுத்த செய்தி, குவைத்தின் சால்மியா ஏரியாவில் சாராயம் விற்ற குற்றத்திற்காக 3 வெளிநாட்டு நபர்களை குவைத் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 213 சாராய பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். ஒரு சாராய பாட்டில் 10 கேடிக்கு விற்பனை செய்துள்ளதாக செய்தி வெளியாகி உள்ளது. அடுத்த செய்தி, கடந்த ஆண்டில் குவைத்தில் உள்ள அனைத்து வகையான புற்றுநோய்களிலும் இரைப்பை குடல் புற்றுநோயால் ஏற்பட்ட இறப்புகள் தான் அதிகம் என குவைத் சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளும் சேனல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.